Student, 12th standard chapter 3 exam 3.4 find the sum of the square of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal to 0, a not equal to 0. Okay, a not equal to 0 சொன்னா டிவைல a வேல்யூ இருந்துச்சுன்னா வேல்யூ இருக்கிற 0 வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். அதான் a not equal to 0 டைம்ஸ் டிவைல இருக்கக்கூடாது, 0வே இருக்கக்கூடாது, எனி வேல்யூஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு சம் ஆஃப் என்ன ஃபைண்ட் பண்ண நமக்கு டு ஃபைண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணது நமக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வரும், நமக்கு ஆல்பா பீட்டா காமா டெல் 4 ரூட்ஸ் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக என்ன வரும், கேபிட்டல் ஏவுக்கு வந்து ஸ்மால் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டு நான் ஏவுக்கு ஏன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கேபிட்டல் ஏவுக்கு கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பிக்கு பி, கேபிட்டல் சிக்கு சி, கேபிட்டல் டிக்கு டி, கேபிட்டல் இக்கு இ. ஓகே, இப்போ ஃபார்மேட் நம்ம என்ன சொன்னாங்க, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, சம் ஆஃப் தி ஸ்கொயர். இந்த 4 ரூட்ஸோட ஸ்கொயர் டைம்ஸ் நினைக்கிறேன். சம் ஆஃப் தி ஸ்கொயர்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ண கேட்குறேன். நமக்கு இதான் இந்த ஆன்சர் தான் கேட்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது நம்பரா சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் ஆஃப் 4 ரூட்டை ஆட் பண்ணால் மைனஸ் கேபிட்டல் பி பை ஏ. கேபிட்டல் பி நமக்கு இருக்குது, ஸ்மால் பி இருக்குது, டிவைடட் பை ஏ. ஏன்னா ஆட் நம்பர்னா மைனஸில் தான் வரும் ஃபார்முலா. ஓகே, சம்மேஷன் வரும் 2 வேல்யூ ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா டெல்டா, காமா டெல்டா, ஆல்பா டெல்டா, பீட்டா ஃபுல்லாக நம்ம மொத்தம் 6 வேல்யூஸ் வரும் நமக்கு. இது எக்ஸ்பிளைன் பண்ணால் 2 வேல்யூஸ். நெக்ஸ்ட் வரும் கேபிட்டல் சி பை ஏ தெரியும். கேபிட்டல் சி வேல்யூ வரும் ஸ்மால் சி பை ஏ வேல்யூ, கேபிட்டல் ஏக்கு ஸ்மால் ஏ வேல்யூ, இதான் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம்மேஷன்னா 3 3 2 2 பண்ணோம், 3 3 யூஸ் பண்ணோம். 3 3 யூஸ் பண்ணோம் 4 வேல்யூ வரும், 1 2 3 4 வேல்யூ வரும். ஓகே, அப்போ மைனஸ் டி பை ஏ, டி வேல்யூ தெரியும் நமக்கு ஸ்மால் டி பை ஏ. சம்மேஷன் 4னா 4 வேல்யூ ஈக்குவல் டு இ பை ஏ ஈக்குவல் டு ஸ்மால் கேபிட்டல் ஈக்குன்னா ஸ்மால் இ பை ஏ வேல்யூ. ஓகே, அந்த வேல்யூ இது செட் பண்ணணும். அதுதான் வரும் நேம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, கேபிட்டல் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி. இப்போ சம் ஆஃப் தி ஸ்கொயர் நமக்கு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் இதை ஃபைண்ட் பண்ண நமக்கு. அப்போ தான் சம் ஆஃப் தி ஸ்கொயர், இந்த ரூட்டோட ஸ்கொயர் பண்ணோம். ஓகே, அப்போ இதோட ஃபார்முலா தெரியும். 4 ரூட்ஸ் நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2b பிளஸ் 2c அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு ஃபுல்லாக ஆல்பா பிளஸ் பீட்டா தான் இருக்கும். இந்த மைனஸ் 2 டைம்ஸ்லாம் 1 சைடு வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ நமக்கு ஃபைன் ரிசல்ட் வரும், இந்த ஃபார்முலா வரும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா காமா ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல் வேல்யூ முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க. என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், மைனஸ் டி பை ஏ ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் 2 எப்படி இருக்கும், இந்த 2 வேல்யூ என்ன வரும், ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ரூட்ஸு சி பை ஏ சி பை ஏ. அப்போ பி மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ ஸ்கொயர் எல்சியம் எடுத்துனாரோம். ஏஸ்க்கு 1 டைம்ஸ் பி ஸ்கொயர் தான். ஏ ஸ்கொயர்னா நமக்கு ஒரு ஏ கேன்சல் ஆச்சு, இன்னும் மேலே இருக்கும் ஒரு ஏ இருக்கும். அப்போ மைனஸ் 2ac இதான் நமக்கு சம் ஆஃப் தி ஸ்கொயரோட இதோட ஆன்சரு. பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர் தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.